கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1:9. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை பரிசுத்த அழைப்பினாலே அழைத்து கொண்டிருக்கிறார். எப்படி அவர் தம்முடைய விருப்பத்தின்படி உங்களை ரட்சித்து நம்மளை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்பதை நாம் அறிவோம். இந்த வசனங்களை இந்த காரியங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், அப்ப சுயத்தின் மூலமாக சுய கிரியைகளின் பலத்தினால சுய மூளையினாலேயோ சுய அறிவுனாலேயோ நம்ம தேவனை அடைய முடியாது. சுய அறிவு தேவனிடத்தில் செல்லாது. தேவனை பற்றிய அறிவிலே நம்ம வளர வேண்டும். வேதத்தை படிக்கிறோம், அவரை பற்றிய அறிவிலே நம்ம வளர வேண்டும். அவரை பற்றிய விசுவாசத்திலே நம்ம வளர வேண்டும். அவர் மேல உள்ள நம்பிக்கையிலே நம்ம வளர வேண்டும். இதுதான் தேவனை பற்றிய அறிவு. நம்ம சுய அறிவு நம்ம உலகத்துக்குள்ள எங்கேயாச்சும் கொண்டு போகும். பெரிய பெரிய இடங்கள்ல இருக்கலாம். பெரிய சயின்டிஸ்டாவோ லாயராவோ இன்ஜினியராவோ உலகத்தின் அதிபதியாகவோ நீங்கள் இருக்கலாம். பெரிய பெரிய டாடா பிர்லா மாதிரி மிகப்பெரிய தொழில் அதிபர்களாக இருக்கலாம். பில்கேட்ஸ் மாதிரி நீங்கள் இருக்கலாம். ஆனால் அது அவங்கள ரட்சிக்கும்னு நினைக்கிறீங்களா? அவங்க வைத்திருக்க திரளான பணங்கள், திரளான சொத்துக்கள் ரட்சிக்குமானா அது ரட்சிக்காது. ஆனால் ஒரே ஒரு காரியம், கர்த்தரை பற்றிய அறிவு, கர்த்தரை பற்றி கொள்ளும் விசுவாசம் அவங்கள ரட்சித்து தேவன் அவங்கள வைத்திருக்கிற வழியிலே நடத்தும். அதான் பாருங்க, அவர் நம்முடைய கிரியையின்படி நம்மளை ரட்சிக்காமல் அவருடைய சொந்த ரத்தம் சுய ரத்தம் நம்ம மேல் சிந்தப்பட்டு நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அதை நம்ம உணர வேண்டும். நான் ரொம்ப நல்ல காரியங்கள் செய்தேன் ஆனால் ரட்சிக்கப்பட்டேன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது தேவனுக்கு தேவையில்லாதது. அது உலகத்தின் கிரியைகள், உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் சுய அறிவின்படி சுய சித்தத்தின்படி சுய நீதிமானா இருக்கிறது. ஆனால் தேவன் உருவம் நீதி நம்மகிட்ட இருக்கணும்னா தேவ ரத்தம் தெளிக்கப்பட்டதை நம்ம வாய்நாளே அறிக்கை செய்ய வேண்டும். அதான் தேவன் உருவம் ரட்சிப்பு, தேவன் நமக்கு அருளும் ரட்சிப்பு. அது இலவசமாக தான் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் போராடலாம் வேணாம். உலகத்தில் பெரிய இடத்துக்கு போகணும்னா நீங்கள் ரொம்ப போராடணும். ஆனால் தேவனுடைய ரட்சிப்பு கிருபை ரொம்ப இலவசமாக கிடைக்கும். ஆண்டவரே, நான் பழைய வாழ்க்கையிலேருந்து உண்மை நோக்கி வருகிறேன் ஆண்டவரே, ஒரே வார்த்தை சொல்லி அதில் நிலைத்திருந்தீங்கன்னா அந்த ரட்சிப்பின் பாதையிலே நீங்கள் நடக்க முடியும். அதான் பாருங்க, தம்முடைய தீர்மானத்தின்படியும். தேவனுடைய தீர்மானம் என்ன? நீங்கள் தேவனை பற்றிய அறிவிலே வளர்வது, பரலோகத்தில் தேவனை தரிசிப்பது, தேவனுக்காக பூமியில எழுந்து பிரகாசிப்பது. அதான் அவருடைய தீர்மானம். ஆதி முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி. அப்ப கிறிஸ்து இயேசுவின் மூலமா தான் அந்த கிருபை நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கிருபை எங்க போச்சு? சிலுவையிலே நமக்காக பலியானது, சிலுவையிலே நமக்காக அடிகள் பட்டது, நமக்காக ரத்தம் சிந்தியது. அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும், அதை நம்ம உணர வேண்டும். அப்ப நம்மளால எதுவுமே கிடையாது. அப்ப கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அப்ப பாருங்களேன், நிறைய நேரம் நம்ம நான் டெய்லி பைபிள் படிக்கிறேன், டெய்லி அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், அதெல்லாம் தேவைதான், இல்லைன்னே கிடையாது. அதெல்லாம் நான் தவறுன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா தேவனுக்கும் நமக்கும் இருக்க உறவு எப்படிப்பட்டது? அந்த உறவிலே நிலைத்திருப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த காரியங்கள்லாம் உலகத்தாரை திருப்திப்படுத்துவதற்காக, உடன் பிறந்தவங்களை திருப்திப்படுத்துவதற்காக, கணவன் மணி அப்பா அம்மா திருப்திப்படுத்துவதற்காக அநேக காரியங்கள் நம்ம செய்யலாம். ஆனா தேவனை எப்படி திருப்திப்படுத்த முடியும்? அவரை பற்றிய அறிவுல வளரும் பொழுது தேவனை, இனி நான் அல்ல நீங்க தான் ஆண்டவரே, என்னால் முடியல ஆண்டவரே, நீங்க பொறுப்படுத்திக்கங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம சுயத்தை உடைத்து விட்டு தேவனை நிற்கும் பொழுது அவர் அழகா என்ன சொல்றாரு பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபை, அந்த கிருபை தான் ரட்சிப்பு. அந்த கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து, அந்த கிருபை தான் நம்மளை ரட்சிப்பின் பாதையில வழி நடத்தியது. ரட்சித்தது மட்டும் இல்லாம பரிசுத்த அழைப்பினால் அழைத்திருக்கிறார். சும்மா வாங்க வாங்கன்னா கூப்பிடல, ரட்சித்து கிருபையால நம்மளை அழைத்து ரட்சித்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். எதுக்காக? தேவனுக்காக எழுப்பி பிரகாசிப்பதற்காக, தேவனுக்காக ஊழியம் செய்வதற்காக, கர்த்தர் பூமியில விட்டு சென்ற காரியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்வதற்காக. அது அப்போஸ்தலர் புரிந்து கொண்டாங்க. தேவ அநேக உலகத்தை அசைத்த தேவ ஊழியர்கள் புரிந்து கொண்டாங்க. நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? அழைக்கிற தேவனுக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம்? நம்மளை நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஆமென். எங்களை அதிகமான அட்மிட் பரலோகப்பிதாவே, அப்படியே எங்கள் சுயத்தினால் நாங்கள் ரட்சிக்கப்படாமல் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எங்களுக்கு அருளப்பட்ட கிருபையின்படி எங்களை நீர் ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே நீர் எங்களுக்கு
அழைப்பு விடுத்து கொண்டிருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஊழியம் செய்ய, உமக்காக எழுப்பி பிரகாசிக்க நீர் எங்களை அழைத்து கொண்டிருப்பதற்காக நன்றி 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 ஆண்டவரே. இந்த அழைப்பை நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. அந்த அழைப்பிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களை பலப்படுத்தும் அப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்த அழைப்பினாலே அழைத்து கொண்டிருப்பதை அவர் உணர்ந்து இந்த அழைக்கப்பட்ட நிலைமையிலே அவர் நிலை நிற்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.